المرسلين وعلى آله وأصحابه أجمعين. قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وما آتاكم الرسول فخذوه وما نهاكم عنه فانتهوا. وقال النبي صلى الله عليه وسلم لا يؤمن أحدكم حتى يكون هواه تبعا لما جئت به أو كما قال عليه الصلاة والسلام. صدق الله مولانا العظيم وصدق رسوله النبي الكريم ونحن على ذلك من الشاهدين والشاكرين والحمد لله رب العالمين. இங்கே சிறப்புரையாற்றிக் கொண்டிருக்கின்ற அல்லாஹ் ஒருவனுக்கு சாந்தியும் சமாதானமும் கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களை பின்பற்றிய உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபஈன்கள், தபஅத் தாபஈன்கள், சுஹதாக்கள், சாலிஹீன்கள், நாதாக்கள், நல்லவர்கள், குறிப்பாக நம் அனைவரின் மீதும் அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாகுக. ஏறத்தாழ 13 மஹல்லாக்கள் இணைந்து நடத்துகிற விருதாச்சலம் ஐக்கிய ஜமாத் நடத்தி கொண்டிருக்கிற தமிழகத்திற்கே முன்மாதிரியான இந்த சிறப்பு மாநாட்டிற்கு தலைமையேற்று நடத்துகிற அல்ஹாஜ் எம் முபாரக் அலி BA சாஹிப் அவர்களுக்கும், விருதாச்சலத்திற்கே பெருமை சேர்க்கும் முகமாய் கடலூர் மாவட்ட ஜமாஅத் உலமா சபையினுடைய கௌரவ தலைவராக பணியாற்றிக் கொண்டிருக்கிற எங்களது பாசத்திற்கும் மிகுந்த மேன்மைக்கும் உரித்தான முதன்மை வழிகாட்டி கண்ணியத்திற்குரிய அல்ஹாஜ் மௌல்வி ஏ சபியுல்லா மன்பஇ ஹசரத் அவர்களுக்கும், வரவேற்புரை நிகழ்த்தி அமர்ந்திருக்கிற பொதுச் செயலாளர் ஆலிஜனாப் கே சேட்டு முகமது BBA அவர்களுக்கும், நன்றி உரை நிகழ்த்த இருக்கிற பொருளாளர் ஆலிஜனாப் இ முகமது அப்துல்லா சாஹிப் அவர்களுக்கும், நிகழ்ச்சியை ஒருங்கிணைத்து தொகுப்பாளராய் தொகுத்து வழங்கிக் கொண்டிருக்கிற ஆலிஜனாப் ஏ அப்துல் ஷக்கூர் BSc அவர்களுக்கும், எங்களது ஹஜ் கூட்டாளி முத்தவல்லி சாஹிப் அவர்களுக்கும், வருகை தந்திருக்கிற ஆன்றோர்கள், சான்றோர்கள், உலமா பெருமக்கள், தாய்மார்கள் அனைவருக்கும் இஸ்லாத்தின் காணிக்கையான சலாத்தினை பதிலை எதிர்பார்த்து சொன்னவனாக, நிறைய பேர் சலாம் சொன்னாங்க, பதில் காதல விழுகல. என் வார்த்தைகளை துவக்குகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வ பரக்காத்துஹு. எல்லோருக்கும் சொந்தம் நபிகள் நாயகம். அல்லாஹ்வே அப்படித்தான் குர்ஆனிலே பேசுகிறான், வமா அர்ஸல்நாக இல்லா ரஹ்மத்தல் லில் ஆலமீன் என்று. அன்பிற்குரியவர்களே, பெருமானார் யார்? அவர்கள் எதை இந்த சமூகத்திற்கு கொடுத்தார்கள்? வெறும் இஸ்லாமியர்களுக்கு மட்டுமல்ல, முழு உலகத்திற்கும் என்ன கொடுத்தார்கள் என்பது குறித்த சில தகவல்களை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். நாயகம் யார்? நம்மை போன்றவர்களா என்பதை முதலில் புரிய வேண்டும். ஒருவரின் கருத்து ஏற்கப்பட வேண்டுமானால் அதற்கு தகுதி பெற்றவராக அவர் இருக்க வேண்டும், இல்லையா? அப்துல் கலாமினுடைய கருத்தை உலகம் ஏற்றதே காரணம், அதற்கு தகுதி பெற்றவராய் அவர் இருந்தார். நபிகள் நாயகம் யார்? அவர்களின் கருத்தை ஏற்க வேண்டுமானால் அவர் எவ்வளவு உயரத்தில் இருக்கிறார் என்பதையும் நாம் பார்க்க வேண்டும். இறைவன் இயற்கையாகவே
படைப்பை பற்றி பேசுகிறான். இறைவனுக்கு என்ன சொந்தம் என்று குர்ஆன் பேசும். 4 செயல்கள் இறைவனால் மட்டுமே முடியும், உலகத்தில் வேறு யாராலும் முடியாது. அதில் ஒன்று படைத்தல். உலகத்தில் யாராவது எதையாவது படைக்க முடியுமா? எறும்பையோ கடுகையோ எந்த பொருளையும் உலகத்தில் யாரும் படைக்க முடியாது. படைப்பு என்பது இறைவனுக்கு சொந்தம். படைப்பில் சிறந்த படைப்பாய் இறைவன் மனிதனை படைத்திருக்கிறார். கடலிலே 20 லட்சம் இனங்கள், தாவரங்களாக 16 லட்சம் இனங்கள், புழு பூச்சிகளாக 2 லட்சம் இனங்கள். இதில் சிறந்தவனாக மனிதனை படைத்திருக்கிறான். வெளியே ஒரு ஆட்சியை வைத்திருக்கிறான், மனிதனுக்கு உள்ளே ஒரு ஆட்சியை வைத்திருக்கிறான். இந்த ஆட்சிக்கு மூளைதான் முதலமைச்சர், இதயம் உள்துறை, கால்கள் போக்குவரத்து, காது சட்டத்துறை, வயிறு உணவு விநியோகம் என்று எல்லா துறைகளும் உள்ளே இருக்கிறது. வெளியே ஒரு ஆட்சி, உள்ளே ஒரு ஆட்சி. பல சின்னங்கள் உலகத்தில் இருக்கிறது. மலைகள், ஆறுகள், அருவிகள். இங்கேயும் பல சின்னங்கள் இருக்கிறது. எலும்பு மலைகள், மயிர்காடுகள், சிறுநீர் அருவிகள், சிறகடித்து பறக்கிற எண்ண பறவைகள் என்று எவ்வளவு ரப்புல் ஆலமீன் வைத்திருக்கிறார். குர்ஆனிலே ஒரு இடத்தில் அவன் சொல்லுவான், நீங்கள் விவசாயியா நான் விவசாயியா என்று கேட்கிறான். அன்தும் தஸ்ரஊனஹு அம் நஹ்னு ஸாரிஊன். விவசாயத்திற்கு தேவையான எல்லாம் எனக்கு சொந்தம். உழைக்க வேண்டுமானால் சூரியன் வேண்டும் இல்லையா, வெளிச்சம் வேண்டும். வானம் எனக்கு சொந்தம், பூமி எனக்கு சொந்தம், சூரியன் எனக்கு சொந்தம், சந்திரன் எனக்கு சொந்தம், கலப்பைக்கான மரம் எனக்கு சொந்தம், மாடு எனக்கு சொந்தம், விதையும் எனக்கு சொந்தம். என் பூமியிலே என் விதையை தூவி தண்ணீரை பாய்ச்சி விட்டு நீங்கள் வந்து விடுகிறீர்கள். குர்ஆனிலே இறைவன் சொல்லுகிறான், பூமியை பிளக்க வைத்து சிறிய அரும்புகளை உருவாக்கி, ஊசியை விட மென்மையான சிறிய அரும்புகளை உருவாக்கி செடியாக, கொடியாக, காயாக, கனியாக கொடுத்தது நானா நீங்களா என்று கேட்கிறார். சும்மா சக்கக்கின எல்லாரும் ஷக்கா ஃபஅம்பத்னா ஃபீஹா ஹப்பம் வஇனபம் வகதுபம் வஸைத்தூனம் வநஹ்லா. படைப்பு எனக்கு சொந்தம். அந்த படைப்பில் அழகாய் மனிதனை படைத்திருக்கிறேன் என்கிறான் அல்லாஹ். மொத்த படைப்பே 4 தான். படைப்பின் அமைப்பு. சில படைப்புகள் நின்று கொண்டே இருக்கும், மரங்களை போல. சில படைப்புகள் குனிந்து கொண்டே இருக்கும், மாடுகளை போல. சில படைப்புகள் அமர்ந்தே இருக்கும், மலைகளை போல. சில படைப்புகள் படுத்தே இருக்கும், புழுக்களை போல. ஆனால் இந்த மனிதனுக்கு மட்டும்தான் 4 முடியும். நினைத்தால் நிற்கலாம், நினைத்தால் குனியலாம், நினைத்தால் படுக்கலாம், நினைத்தால் அமரலாம். அதனால் தான் இந்த நாளையும் தொழுகையின் ஃபர்லாக அல்லாஹ் ஆக்கியிருக்கிறான், நன்றி செலுத்தும் முகமாக. ரப்புல் ஆலமீன் அற்புதமாய் இந்த மனிதனை உருவாக்கினார். ஒரு 10 ஆண்டுகளுக்கு முன்னால் விருதாச்சலத்தில் இந்த செய்தியை பதிவு செய்தேன். அதையே மீண்டும் உங்களுக்கு நினைவூட்டுகிறேன். படைப்பை சொந்தமாக்கிய இறைவன் இரண்டாவதாக செவ்வையாக படைத்தலையும் அவனுக்கே சொந்தம் என்கிறான். மனிதனின் படைப்புகளில் ஃபெயிலியர் உண்டு, இறைவனின் படைப்பில் ஃபெயிலியர் இல்லை. யாராவது 75 கிலோவை தூக்குவதற்கு 2 காலை கொடுத்த இறைவா, 1 கிராம் கூட இல்லை 8 கால் பூச்சி, அதற்கு ஏன் 8 கால் என்று கேஸ் போட முடியுமா? அல்லாஹ் மேல கேஸ் போட முடியுமா? ஒன்னும் கேஸ் நிக்க. அன்பிற்குரியவர்களே, எண்ணி பார்க்கிறோம். செவ்வையாக படைத்தல் இறைவனுக்கு சொந்தம். மனிதனை மிகச் செவ்வையாக படைத்திருக்கிறான். காரணம் என்ன தெரியுமா? 6வது அறிவு இவனுக்கு மட்டும்தான் சொந்தம். உலகத்தில் வேறு யாருக்கும் 6வது அறிவு இல்லை. இத்தனை காலமாய் உலகம் படைக்கப்பட்டதிலிருந்து ஒரு பூனை பேண்ட் போட்டதாக வரலாறு இல்லை. அது எப்படி பிறந்ததோ, எப்படி படைக்கப்பட்டதோ அப்படியே தான். ஆனால் விஞ்ஞான உலகத்திலே மாற்றங்களை சந்திப்பவன் மனிதன் மட்டும்தான். 6வது அறிவால் இவனுக்கு என்ன பயன் தெரியுமா?
6 பெரும் பிரச்சனைகளுக்கான தீர்வு இந்த 6வது அறிவு தான் தருகிறது. 6 பிரச்சனைகளுக்கு தீர்வு. முதல் பிரச்சனை கல்வி பிரச்சனை. மனுஷனுக்கு மட்டும்தான் சொந்த, உலகத்தில் வேறு எதுவும் காலேஜுக்கு போகாது. ஒரு மாடு கவலைப்பட்டு நின்றுச்சு, இன்னொரு மாடு போய் ஏன் கவலைப்படுறேன்னு கேட்கும்போது, என் கண்ணுக்குட்டியை எல்கேஜி யூகேஜியில் சேர்க்கணும், எந்த ஸ்கூல்ல சேர்க்கலான்னு நான் யோசிச்சுட்டு இருக்கிறேன் என்று மாடுகள் கவலைப்பட்ட வரலாறு இல்லை. கல்வி இவனுக்கு மட்டும் சொந்தம். ஆடை என்பதும் மனிதனுக்கு மட்டும் சொந்தம். என்னைக்காவது ஆடுகள் தீபாவளி வரப்போகிறது, விருதாச்சலத்தில் ஆடை எடுக்கலாமா, திருச்சிக்கு செல்லலாமா என்று அவைகள் கவலைப்பட்டதில்லை. அந்த பிரச்சனை இவனுக்கு மட்டும்தான் சொந்தம். வீடு கட்டுகிற பிரச்சனை, பெட்ரூம் என்ன சைஸ், கிச்சன் என்ன சைஸ், என்ன போடுவது, மார்பிள் போடலாமா, மொசைக் போடலாமா, கிரேனைட் போடலாமா என்ற பிரச்சனை இவனுக்கு மட்டும்தான் சொந்த, உலகத்தில் யாருக்கும் இல்லை. 4வது பிரச்சனை வேலை வாய்ப்பு. வேப்ப மரம்லாம் ஒன்னா சேர்ந்து கலெக்டர் ஆபீஸுக்கு முன்னாடி போய் எங்களுக்கு வேலை தருகிற வரை போராடும் என்று என்னைக்காவது மரங்கள் போராட்டத்தில் ஈடுபட்டதுண்டா? அந்த பிரச்சனை அவைகளுக்கு இல்லை. 5வது ஒரு பிரச்சனை ரொம்ப முக்கியம் இந்த காலத்தில், வரன் தேடுகிற பிரச்சனை. நல்ல மணமகளையும் நல்ல மணமகனையும் தேடுகிற பிரச்சனை. 80s நாம பார்த்திருக்கிறோம். 80, 70கள் எல்லாம் ஒரு பெரியவங்க இருப்பாங்க, இந்த வீட்டுல பொண்ணு இருக்கு, இந்த வீட்டுல மாப்பிள்ளை இருக்குன்னு சேர்த்து விட்டுருவாங்க. அது அந்த காலம். இன்றைக்கு அப்படி அல்ல. ஆட்டுக்கு புரோக்கர், மாட்டுக்கு புரோக்கர், வீட்டுக்கு புரோக்கர், மனுஷனுக்கும் புரோக்கர். யாரு இருந்தா கோச்சுக்க வேணாம். ஏன்னா புரோக்கர் பக்கத்தில் உட்கார்ந்தா தான் பேச்சுக்களையை கற்றுக்கொள்ள முடியும். விளக்கெண்ண தேய்ச்ச வேளாங்கு மீன் மாதிரியே பேசுவார். வேளாங்கு மீனையே பிடிக்க முடியாது, அதுல விளக்கெண்ணையை தேய்ச்சா சுத்தமா முடியாது. மாப்பிள்ளை என்ன வேலை செய்யற? மாப்பிள்ளை ரயில்வேல வேலை செய்யற. ரயில்வே பெரிய நெட்வொர்க் ஆச்சு. ரயில்வேல என்ன வேலை செய்யறார்? ட்ரெயின் வந்தா வேலை, ட்ரெயின் இல்லாட்டி வேலை இல்லை. சரி, டிடிஆரா இருப்பார் போல தெரியுதுன்னு கல்யாணத்துக்கு பின்னாடிதான் தெரியுது முறுக்கு விற்கிறவன். ட்ரெயின் வந்தா வேலை, ட்ரெயின் இல்லைன்னா வேலை இல்லை. அன்பிற்குரியவர்களே, இந்த வரன் தேடுகிற பிரச்சனை உலகத்தில் இவனுக்கு மட்டும்தான் சொந்தம். 6வது பிரச்சனை பணம் தேடுகிற பிரச்சனை. திரைக்கடல் ஓடியும் திரவியம் தேடு என்ற பிரச்சனை இவனுக்கு மட்டும்தான் சொந்தம். என்னைக்காவது காக்கைகளும் கழுகுகளும் ஏடிஎம் போனதுண்டா? கார்டு எடுத்துக்கொண்டு சென்றதுண்டா? இந்த 6 பிரச்சனைகளையும் இறைவன் கொடுத்திருக்கிற 6வது அறிவை வைத்து அழகாக தீர்த்துக் கொள்ளுகிறான். கல்வியை எப்படி உருவாக்குவது, ஆடைகளை எப்படி உருவாக்குவது, உடுத்திக் கொள்வது, எப்படி வீடு கட்டுவது, வேலை வாய்ப்பை எப்படி பெறுவது, வரன் எப்படி தேடுவது, பணம் எப்படி தேடுவது, எல்லா பிரச்சனைகளையும் 6வது அறிவு சரி செய்து விடுகிறது. படைப்பை தனக்கு சொந்தம் என்று சொன்ன இறைவன் மனிதனை செவ்வையாகவும் அழகாகவும் படைத்திருக்கிறான். 3வதாக இறைவன் சொல்லுவான், நிர்ணயம் என்பதும் எனக்கு சொந்தம். ஒவ்வொரு பொருளுக்கும் இறைவன் ஒரு நிர்ணயத்தை கொடுத்திருக்கிறான். எல்லாம் போய் சேர்ந்துடும் இல்லையா? மனிதனுக்கும் நிர்ணயம் இருக்கிறது. உலகத்திலே மரணத்தை ஜெயித்தவர்கள் யாராவது இருக்கிறார்களா? மரணத்தை ஜெயித்தவர்கள் காசு பணத்தால் மரணத்தை ஜெயிக்க முடியும் என்றிருந்தால் காரூன் போன்ற பணக்காரர்கள் இறக்கக்கூடாது. ஆட்சி அதிகாரத்தால் மரணத்தை ஜெயிக்க முடியும் என்றிருந்தால் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் இறக்கக்கூடாது. வீரத்தால் மரணத்தை ஜெயிக்க முடியும் என்றிருந்தால் அம்ர் இப்னு உத்து போன்ற 1000 வீரர்களுக்கு சமமான வீரர்கள், மைக்க மட்டும் கரெக்டா வச்சுக்கோங்க, 1000 வீரர்களுக்கு சமமான வீரர்கள் இறக்கக்கூடாது. அன்பிற்குரியவர்களே, மரணத்தை உலகத்தில் வென்றவர்கள் யாரும் கிடையாது. ஞானத்தை
தந்தை லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் இறந்திருக்க கூடாது. ரஹ்மத்தால் மரணத்தை ஜெயிக்க முடியும் என்றிருந்தால் ரஹ்மத்துல்லில் ஆலமீன் கண்மணி நாயகம் இறக்கக்கூடாது. மரணத்தை ஜெயித்தவர்கள் உலகத்தில் யாரும் இல்லை. அதுக்கு கொரோனாவை நாம் கண்டுவிட்டு வந்தவர்கள். கொரோனாக்கு முன்னாடி எல்லாம் போன் பண்ணும்போது அஜர்த்து நல்லா இருக்கீங்களான்னு நம்ம சபியுல்லா அஜர்த்தை கேட்பாங்க. கொரோனாக்கு பின்னாடி எல்லாம் அஜர்த்து இருக்கிறீங்களான்னு கேட்கிறோம் இல்லையா? அன்பிற்குரியவர்களே, மரணம் என்பது அல் மௌத்து அன்-நஸீஹத்து சாக்கினா, அது அழகான மௌன உபதேசம். மரணத்தை போன்று உபதேசம் செய்கிற ஞானியை உலகம் கண்டதே இல்லை. 4 பேர் விருதாச்சலத்தில் இருந்து பஸ் ஏறி திருநெல்வேலி செல்லுகிறார்கள். நல்ல பஸ், டிராவல் பஸ். பயணம் செய்கிற போது இடையிலே இடைநிறுத்தமாய் தேநீருக்காக பஸ் இருக்கிறது, டீ குடிக்க. அந்த இளைஞர்கள் டீ குடித்துக் கொண்டிருக்கிற போது பஸ் கிளம்பிருச்சு. உடனே ஒரு இளைஞன் சொல்லுகிறான், நம்ம பஸ் கிளம்பிருச்சு, சீக்கிரம் வாடாங்கிறான். இவன் வாங்கியிருக்கிற டிக்கெட் 1000 ரூபாய்க்கு. 2 கோடி ரூபாய் பஸ் நம்ம பஸ்ஸுங்கிற. அவன் பஸ் அது அவன் பஸ்ஸா? 2 கோடி ரூபாய் பஸ் நம்ம பஸ் கிளம்பிருச்சு, வாடா. இந்த 4 பேர் என்ன பார்ட்னர? அன்பிற்குரியவர்களே, டிக்கெட் இருக்கிற வரை நம்ம பஸ். இதை போலதான் உயிர் என்ற டிக்கெட் இருக்கிற வரை என் வீடு, என் கலை, என் மனைவி, என் மக்கள், என் சொத்து, என் சுகம், இந்த ரூஹ் என்ற உயிர் என்ற டிக்கெட் போய்விட்டால் இவன் போட்ட பட்டனை இவனால் கலட்ட முடியாது. இவன் போட்ட செருப்பை இவனால் கலட்ட முடியாது. மரணம் ஒரு அதிசய பாடம். அற்புதமான நிர்ணயத்தை, எல்லாவற்றிற்கும் நிர்ணயத்தை வழங்கிய இறைவன் மனிதனுக்கு மிகச்சிறந்த நிர்ணயத்தை வழங்கி இருக்கிறான். கண்டதெல்லாம் சாப்பிடாத, உனக்கு ஒத்து வராது. நல்ல உணவு இல்லையா? நல்ல உணவு. ஆடுகளுக்கு நம்ம சாப்பிடுற மாதிரி ஆடு நல்ல சமைச்சு பிரியாணியா சாப்பிட்டு இருக்குது. SS பிரியாணி வேண்டும் அப்படின்னு ஆடு என்னைக்காவது இல்லையா ஜொமேட்டோவுக்கு ஆர்டர் பண்ணிருக்க? அந்த பிரச்சனைகள் எல்லாம் அவைகளுக்கு கிடையாது. அற்புதமான உணவு, அற்புதமான உடை. நிர்ணயத்திலே ரொம்ப அழகான நிர்ணயம் என்ன தெரியுமா? டேட் ஆஃப் பெர்த் சொன்ன அல்லாஹ் டேட் ஆஃப் டெத்தை மறைத்து வைத்திருக்கிறார். எல்லாத்துக்கும் டேட் ஆஃப் பெர்த் தெரியும். டேட் ஆஃப் டெத்தை மட்டும் சொல்லிட்டான்னு வச்சுக்கோங்களேன், என்ன நடக்கும் தெரியுமா? ஹாஜியார் என்ன 3 நாள் தான் இருக்கா? போறீங்களா? அன்னைக்கே மூத்தா போயிருவான். ஹாஜியார் எப்படி இருக்கீங்க? என்ன 1 மணி நேரம் தான் இருக்கு. அல்லாஹு அக்பர். ரப்புல் ஆலமீனுடைய அழகிய நிர்ணயம். படைப்பு அவனுக்கு சொந்தம். மனிதனை சிறப்பாக படைத்திருக்கிறான். செவ்வையாக படைத்தல், மிகச் செவ்வையாக மனிதனை படைத்திருக்கிறான். நிர்ணயம் அவனுக்கு சொந்தம். அற்புதமாக நிர்ணயித்திருக்கிறான். இதையெல்லாம் தாண்டி கடைசியில் சொல்லுவான், வழிகாட்டுதல் என்பதும் இறைவனுக்கு சொந்தம். எல்லா பொருள்களுக்கும் வழிகாட்டுகிற பொறுப்பை அல்லாஹ் தான் எடுத்திருக்கிறான். விருதாச்சலத்தில் இருக்கிற மாமரத்திற்கு பறவைகள் வருகிறது. யாராவது கடிதம் எழுதினார்களா? இங்க நிறைய மாம்பழம் காய்த்திருக்கிறது, திருச்சி பறவைகளே வாருங்கள், கடிதம் எழுதினார்களா? தூது அனுப்பினார்களா? ஜீன்லேயே அல்லாஹ் வழிகாட்டுதலை இணைத்திருக்கிறான். மனிதனுக்கு மிகச்சிறந்த வழிகாட்டிகளை உருவாக்க வேண்டும் என்பதற்காகத்தான் வேதங்களையும் நபிமார்களையும் அனுப்பினான். அந்த வேதங்களில் சிறந்த வேதமாய் கண்மணியாய் குர்ஆனையும், வழிகாட்டிகளில் சிறந்த வழிகாட்டியாய் நபிகள் நாயகத்தையும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் முழு மனிதனுக்கும் சொந்தமானவர்களாய் உருவாக்கி கொடுத்தார். இந்த நபிகள் நாயகம் என்ன சொல்லுகிறார்கள்? நிறைய தாய்மார்களும் வருகை தந்திருக்கிறீர்கள். இனி வருகிற காலத்திலே ஓட்டு ஆண்களை விட பெண்களுக்கு அதிகமாகிவிடும் என்று நான் நினைக்கிறேன். மெஜாரிட்டி இல்லையா? ஆமா, எப்பயுமே அங்கதான் ஆண்கள் ஒத்துக்கொள்ளுகிற சூழலுக்கு தள்ளப்பட்டிருக்கிறோம். ஆண்களையும் தூண்டுங்கள். இனி வருகிற காலத்திலே இதே நிகராக ஆண்களும் இருக்க வேண்டும். அல்லாஹ் கபூல் செய்தருள வேண்டும். அன்பிற்குரியவர்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களினுடைய சிந்தனை எப்படி இருந்தது என்று ஆண்களின் புறத்தில் ஒரு 5 செய்திகளையும்
பெண்களுக்கான ஒரு 5 செய்திகளையும் மட்டும் சொல்லி என் உரையை நிறைவு செய்ய நான் ஆசைப்படுகிறேன் உரிய நேரத்தில். முதலாவதாக, பெருமானாரினுடைய சிந்தனை முழுக்க பாசிட்டிவ். என்றைக்குமே பெருமானார் குறைகளை கண்டதில்லை. நிறைகளை பார்க்கிற சிந்தனை உடைய ஒருவர் வாழ்க்கையில் தோற்பதில்லை. இது நாயகத்தினுடைய மொத்த வரலாறையும் பாருங்கள். தன்னிடத்தில் 10 ஆண்டு பணி செய்த அனஸ், 10 வருஷம் பணி செய்த அனஸை பார்த்து பெருமானார் திட்டியதாக ஒரு வரலாறு இல்லை என்கிறார். 10 வருஷம் ஒருத்தன் வீட்டுல கடையில வேலை செஞ்சா நம்ம திட்டாம இருக்க முடியுமா? முதலாளியை பத்தி அவன்கிட்ட கேட்டா சொல்லுவான், எங்க முதலாளி மாதிரி வீணா போனமே எவனுமே இல்லை, எல்லாத்துக்கும் கொடுப்பான் என் முதலாளி, எனக்கு மட்டும் தரவே மாட்டான் என்று சொன்னவர்களை கேட்டிருக்கிறேன். முதலாளி மாதிரி அப்படித்தான், எல்லாத்துக்கும் ஊருக்கே வேலை செய்வான், கடைக்கு வந்தா மட்டும் வேலை செய்ய மாட்டான் என்று சொன்ன முதலாளிகளையும் கண்டிருக்கிறேன். சமீபத்தில் தான் பாசிட்டிவ் சிந்தனை ஒருவரை புரசிவாக்கத்திலே சந்தித்தேன். ஒரே கடையில் 45 வருஷமா ஒரு டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்ல வேலை செஞ்சுட்டு இருக்கார். 45 வருஷமா சகோதர சமுதாயத்தை சார்ந்தவர். கடைக்குள்ள போனோம்னு சொன்னா வாங்காததை எல்லாம் வாங்க வச்சிருவார். காரைக்குடியிலிருந்து இப்பதான் கருப்பட்டி வந்திருக்கு, வேற எந்த கடையிலையும் கிடைக்காது, இங்க மட்டும்தான் கிடைக்கும் என்று சொல்லி ஒரு 500 ரூபாய்க்கு வாங்க போனா 5000 ரூபாய்க்கு பில்லை ஏற்றிடுவார். 45 வருஷமா இந்த கடையில சுறுசுறுப்பா வேலை செய்றீங்க, நீங்களே தனியா ஒரு கடை வச்சிடலாமே என்று கேட்கிற போது அந்த விசுவாசமானவர், நபிகள் நாயகம் சொன்னது நினைவுக்கு வந்தது. அந்த விசுவாசமானவர் சொன்னார், எனக்கு என்ன குறை, என் முதலாளி எல்லாம் பார்த்துக்கிறாரு, 1.25 கோடியில் எனக்கு வீடு வாங்கி கொடுத்திருக்காரு, என் பிள்ளைகளை படிக்க வச்சிருக்கிறாரு, ஒரு பையன் இன்ஜினியர், ஒரு பையன் டாக்டர், பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டாரு, நான் ஏன் கவலைப்படணும்? 45 ஆண்டு காலமாய் விசுவாசமாக வேலை செய்கிற வேலையாள். அந்த கடையினுடைய முதலாளி நம்மால் ஆஜியார். அவர் வந்தார். ஆஜியார் இப்படி பேசும்போது உங்க வேலை செய்யற அந்த பையன் இப்படி சொன்னார், அந்த இன்னைக்கு அவர் பெரிய இல்ல, அவர் இப்படி உங்களை பத்தி சொன்னாரு என்று சொல்ல, அதுக்கு முதலாளி சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? கடையை அவனும் தான் ஆஜியார், கடைய அவன் தான் முதலாளி, நான் என்னமோ சும்மா வந்து போயிட்டு இருக்கிறேன். இதைத்தான் 1500 ஆண்டுகளுக்கு முன்னால் நபிகள் நாயகம் இதைத்தார்கள். இந்த விசுவாசமும் அக்கறையும் ஒரு சேர கிடைத்து விட்டால் வாழ்க்கையில் தோல்வி என்பதே இல்லை. பாசிட்டிவ் சிந்தனை. இன்றைக்கு வகுப்பறையில் கூட அந்த சிந்தனை இல்லையே. கண் தெரியாதவரை பார்த்து சமீப காலத்தில் இது ஜென்மாந்திர பாவம், முன்னாள் ஜென்மத்திலே நீங்கள் என்ன செய்தீர்களோ கடவுள் இதனால் இப்படி படைத்திருக்கிறார். அல்லாஹு அக்பர். நபிகள் நாயகம் இதை மாற்றுவதற்காகத்தான் சமூகத்திற்கு வந்தார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யாரையும் குறையோடு பார்த்ததாக ஒரு வரலாறு இல்லை. 1000 சான்றுகளை சொல்லுவேன். சகாபாக்களிலேயே ஆக குட்டை யார் தெரியுமா? சகாபாக்களை ஆக குட்டை அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா. பெருமானார் தனக்கு அருகிலேயே வைத்திருந்தார்கள். உங்க தகப்பனார் என்ன செஞ்சாரோ தெரியல, நீ இப்படி கொட்டையா பிறந்திருக்கிற, ஓடிருங்கன்னு சொல்லல, தனக்கு அருகில் வைத்திருந்தார்கள். காரணம், பொதுவா குள்ளமா இருக்கிறவங்க இயற்கையிலேயே அறிவாளியா இருப்பாங்க. ஏன் தெரியுமா? ஹார்ட்டும் மூளையும் பக்கம் பக்கமா இருக்கும். ஹைட்டா இருக்கிற ஆளுக்கெல்லாம் கொஞ்சம் தூரமா இருக்கும். இவர் யோசிக்கிற முன்னாடி கரண்ட் பாஸ் ஆகி வேலையை முடிச்சிருவார். அவ்வளவு ஆற்றல். அந்த சாதுரியம் அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு இடத்தில் இருந்தது. பெருமானாருக்காக பால் தேடி செல்லுகிறார் அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா. பால் கிடைக்குமா, ரசூல் சாப்பிட வேண்டும் என்று போனா ஒரு ஆடு, குட்டி ஆடு, எங்கள் நபிக்கு இந்த ஆட்டில் இருந்து பால் வேண்டும். அந்த சின்ன பையன் 12 வயசு ஆக குட்ட, இந்த ஆட்டில பால் கறக்க முடியாது, காரணம் இது வயதை எட்டாத ஆடு, பால் வராது. இல்லை, எங்களிடத்திலே இந்த மனிதர், அதிசய மனிதர் கரம் வைத்தால் பால் சுரக்கும்.
அப்படியா? அழைத்து செல்கிறார். சின்ன பையன். பெருமானார் கை வைக்கிறார்கள். பால் சுரக்கிறது. பாலை கறக்கிறார்கள். முதலில் அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹுவுக்கு தான் கொடுக்கிறார்கள். அது குடிச்சிட்டார் பையன். ஆச்சரியமா பார்க்கிறார். பெருமானார் ஆட்டை தடவி ஏதோ 4 வார்த்தை முணுமுணுத்தார்கள். பால் சுரக்கிறது. அவர்களும் குடித்தார்கள். குடித்து விட்டு நபிகள் நாயகம், எனக்கு பசி தீர்த்தாய், நீ என்ன கேட்கிறாயோ நான் தருகிறேன், உனக்கு என்ன வேணும் தம்பின்னு கேட்கிறாங்க. அந்த 12 வயசு குட்ட பையன். அதுக்கு அந்த பையன் என்ன சொல்லியிருப்பாருன்னு நினைக்கிறீங்க? எனக்கு எதுவுமே வேணாம், கறக்காத ஆட்டுல கை வச்சு 4 வார்த்தையை சொன்னீங்க, பால் சுரந்தது, அதை மட்டும் சொல்லி கொடுங்க, மந்திர வார்த்தை, நான் கம்பெனி ஆரம்பிச்சேன். கறக்காத ஆட்டிலும் கறக்க வைக்கிற வித்தை நான் உருவாக்கி கொள்கிறேன். பெருமானார் சொன்னாங்க, இன்னக்க குலாமுன் முஅல்லம், நீ அறிவாளி சிறுவன், என்னோடு வா, உனக்கு நான் கல்வி ஞானம் தருகிறேன் என்று தன்னோடு இணைத்துக் கொண்டு வரலார்கள். செதில் செதிலா ஒரு சகாபிக்கு விழுகும். ஒரு நபித்தோழர், உடம்பெல்லாம் செதில். இன்னைக்கு அதுக்கெல்லாம் நிறைய ஷாம்பு கொண்டு வந்தான் இல்லையா? அவரு செதில் செதிலாய் விழுகிறது. கத்தாழை வாடை, கருப்பு நிறம். நபிகள் நாயகத்திடத்திலே வருகிறார். நாயகமே, என் வாடை எனக்கே பிடிக்கவில்லை, என் வாடை எனக்கே பிடிக்கவில்லை, ஏதாவது நீங்க தான் செய்யணும். நபிகள் நாயகம் தன் உமிழ் நீரை எடுத்து லேச தடவி அவருக்கு துவா செஞ்சாங்க. அதற்கு பிறகு சொர்க்கத்து கஸ்தூரி வாடை. நீ என்ன பாவம் செஞ்சியோ இப்படி பிறந்திருக்கிற, அதனால இதான் உனக்கெல்லாம் ஜென்மாந்திர பாவம், இது உன் உடம்பு சரியே ஆகாது, நீ நாசமா போயிடுவ என்றெல்லாம் நபிகள் நாயகம் சொல்லவே இல்லை. அருகில் அமர வைத்து தடவினார்கள். கஸ்தூரி வாடைக்கு சொந்தக்காரராய் மாறி போனார். அன்புக்குரிய இளவல்களை, நாம் பார்க்கிற பார்வை எப்பொழுதுமே பாசிட்டிவாக, நம்மால் முடியும், நல்லதே நடக்கும் என்ற எண்ணத்தோடு இருப்பவன் வாழ்க்கையில் தோற்பதே இல்லை. ஒரு பெண்மணி வர்றாங்க, பஹியா பின்த் அப்துல்லாஹில் பக்கரியா. பொம்பளைகளுக்கு இன்னைக்கு சோதனை என்னன்னா, கல்யாணம் பண்ணி கொடுத்த 3வது மாசமே கேட்க ஆரம்பிச்சிருவாங்க, ஏதாவது புழு பூச்சி இருக்கா, ஏதாவது எப்படின்னு பக்கத்துல உட்கார்ந்த உடனேயுமே குழந்தையை கொடுப்பவன் ரப்புல் ஆலமீன். நாடியவர்களுக்கு ஆண், நாடியவர்களுக்கு பெண், நாடியவர்களை, தான் விரும்புபவர்களை அவன் குழந்தை இல்லாமலும் வைத்துக் கொள்கிறான். அல்லாஹ்வினுடைய நாட்டம். ஆனா பக்கத்துல உட்கார்ந்து 3 வருஷம் ஆச்சு, ஒண்ணு இல்லையா, 8 வருஷம் 9 வருஷம்லாம் ஆச்சுன்னா பார்க்கும் போதே மையத்தாயிடுவாங்க. தீதார் பார்வை. அந்த அம்மா வாழவே தகுதி இல்லாத மாதிரி, அவ்வளவுதானே போச்சா. நஊது பில்லாஹ். பஹியா பின்த் அப்துல்லாஹில் பக்கரியா, ரசூலை 8 ஆண்டுகள் ஆகிறது, எனக்கு குழந்தை இல்லை. நபிகள் நாயகம், நீ எல்லாம் ஜென்மாந்திர பாவம், உனக்கெல்லாம் இதெல்லாம் ஒத்து வராது, குழந்தை உனக்கு பிறக்காதெல்லாம் சொல்லல. துஆ செய்தார்கள். வரலாறு அசந்து போகிறது. எத்தனை குழந்தைங்க தெரியுமா? 60 புள்ள. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, அந்த 60 புள்ளைய கூட்டிட்டு எங்கேயாவது விருந்துக்கு போறதா என்ன, அதுக்கு மட்டும் தனியா ஒரு விஷயத்தை வைக்கணும். 60 பிள்ளைகள். அந்த அம்மாவை ஒரு பிரசவத்தில் 4 3 4 3 60. ரசூலே, போதும் ரசூலே, முடியல ரசூலே. அல்லாஹு அக்பர். அன்பிற்குரியவர்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்த பாசிட்டிவ் சிந்தனை, எல்லோரையும் குறை கண்ணோடு பார்க்காமல் நிறை கண்ணோடு பார்த்தேன். திருப்பூர் போயிருந்தேன். ஒரு ஆஜியார் நல்லா இருக்கிறீங்களான்னு கேட்டேன். பின்னாடியே ஒருத்தர் வந்தார். இப்பதான் இவர் ஹாஜியார். 15 வருஷத்துக்கு முன்னாடி பெரிய சைத்தானா. அப்ப அவர் பார்வை, அவரே அச்சுக்கு போய் பாவத்தை எல்லாம் விட்டுட்டு புனிதரா வந்துட்டாரு. இவர் அதே கோணத்துலதான், யாரையுமே நல்லவனாவே பார்க்கறது இல்ல, பெரிய சைத்தானா. நஊது பில்லாஹ். அன்பிற்குரியவர்களே, இந்த பாசிட்டிவ் சிந்தனை வரவில்லை என்றால் வாழ்க்கை முழுக்க கஷ்டம். மனைவியை பார்க்கிற போது குறையோடு, பிள்ளைகளை பார்க்கிற போது குறையோடு, சமூகத்தை பார்க்கிற போது குறையோடு பார்ப்பவன் என்றைக்கும் நிறையை பெறுவதில்லை. இது நபிகள் நாயகம் வாழ்ந்து காட்டிய வாழ்க்கையின் ஒரு பகுதி. இரண்டாவதாக இளவல்களே, நபிகள் நாயகத்தினுடைய வாழ்க்கையின் மொத்த சுருக்கம்
பெருமானார் வாழ்நாள் முழுக்க கல்வியை கொடுத்தார்கள். இதுல என்ன அதிசயம் தெரியுமா? பெருமானார் ஒரு சபையில உட்கார்ந்து கேட்கிறாங்க, 1400 ஆண்டுகளுக்கு முன்னால் கல்வியே இல்லாத காலத்தில் நபிகள் நாயகம் ஐயு சதகத்தி அஃலல், தர்மத்திலேயே சிறந்த தர்மம் எதுன்னு கேட்டாங்க. இன்னைக்கு நம்ம கேட்டாக்க தானத்திலேயே சிறந்த தானம், தர்மத்திலேயே சிறந்த தர்மம் அன்னதானம் அல்லது கண்தானம் இதெல்லாம் சொல்லுவோம். ஆனா நபிகள் நாயகம் என்ன சொன்னார் தெரியுமா? பெருமானார் சொன்னார்கள், அன்து அல்லிமர் ரஜுலு ரஜுலா, ஒருவர் இன்னொருவருக்கு கல்வியை தருவதுதான் தர்மத்தில் சிறந்த தர்மம் தான். ஒவ்வொருத்தரும் இன்னொருத்தருக்கு ஒருத்தருக்காவது கல்வி தரணும். அன்னைக்கு எழுத படிக்க தெரிந்தவர்கள் மதீனாவிற்கு செல்லுகிற போது 27 பேர். 10 வருஷம் நபிகள் நாயகம் ஆற்றிய புரட்சி உலகத்தில் இதுவரை யாரும் மாற்றவில்லை. 10 வருஷம் 1,24,000 பேர் இஸ்லாத்தில் இணைகிறார்கள். முழு சமூகத்திலும் எழுத படிக்க தெரிந்தவர்கள் 27 பேர். நபிகள் நாயகம் இறக்கிற போது எழுத படிக்க தெரியாத ஒருவர் கூட இல்லை. எல்லோரும் கல்வியாளர், எல்லோரும் கல்வியாளர். வரலாறு மிரண்டு நிற்கிறது. ஒரு ஆசிரியர் ஒரு பாட புத்தகம். இத்தனைக்கு நிறைய பாட புத்தகம்லாம் இல்ல, குர்ஆன் என்ற ஒரு பாட புத்தகம், ஒரு ஆசிரியர், 1,00,000க்கும் மேற்பட்ட மாணவன். இன்னைக்கு எல்கேஜி யூகேஜில 10 கேஜி தூக்கிட்டு போகுது, தூக்க முடியாம தூக்கிட்டு போகுது. டீச்சர் அம்மாட்ட போய் ஏமா இவ்வளவு கஷ்டப்படுத்துறீங்கன்னா, சார் வருங்காலத்துல வேலை கிடைக்காது, இப்பயே மூட்டை தூக்கி பழகிக்கிறோம், ட்ரைனிங் கொடுக்குறோங்கிறாங்க இல்லையா? ஆனால் ஒரு ஆசிரியர் 1,00,000க்கும் மேற்பட்ட மாணவர்கள், அதில் ஒருவர் கூட சோடை இல்லை. ஐயகம் இத்ததைத்தும் எத்ததைத்தும், யாரை பின்பற்றினாலும் வெற்றி நிச்சயம். ஆனா சொல்லிக் கொடுத்த ஆசிரியர் யாரிடத்திலும் மண்டியிட்டு படிக்கவில்லை. இதுதான் அதிசயம். அவர் ஆசிரியர், ஆனால் அவர் யாரிடத்திலும் படித்ததில்லை. உலகத்தில் இருக்கிற எல்லோருக்கும் சொல்லிக் கொடுக்கும் ஆசான். அந்த நபிகள் நாயகம் சொன்னார்கள், கல்விதான் அத்தனைக்குமான விமோச்சனம். ஆனா இன்னைக்கு ஓரளவுக்கு பரவாயில்லை. நம்ம சமூகம் முதல்ல கல்லா பெட்டின்னே கடைக்கு பேர் வச்சிருந்தான். கடையில வச்சிருக்க பெட்டிக்கு பேர் என்ன பெட்டி தெரியுமா? கற்காமலே போய் கடையில உட்கார்றதுனால அந்த பெட்டிக்கு பேரே கல்லா பெட்டி. என்ன பேர் வச்சிருக்கிறான் பாருங்க. இந்த கல்வி ஒரு சமூகத்தை முன்னெடுக்கும். நபிகள் நாயகம் உருவாக்கிய அரசியல்வாதிகள் கல்வியை எப்படி எல்லாம் கொடுக்கிறாங்க. அந்த கல்வியால் அரசியல்வாதிகளை, சிறந்த ஆன்மீகவாதிகளை, சிறந்த நீதிபதிகளை, அத்துணை பேர்களையும் பெருமானார் உருவாக்கினார்கள். அதுல உபய் இப்னு கஅப் போன்ற நீதிபதிகள். ஏன் சொல்றேன்னா, இன்னைக்கு நீதிபதிகள் நம் சமூகத்தில் குறைந்து இருக்கிறார்கள். அதனால நீதிபதியை கொண்டு வந்து நிறுத்துறேன். எவ்வளவு பிரச்சனை இருந்தாலும் அதை தீர்த்து வைக்கிற நீதிபதி உபய் இப்னு கஅப் ரலியல்லாஹு தஆலா. பெரிய பிரச்சனை அலி ரலியல்லாஹு தஆலாவுக்கு. நீதிபதி அறிவாளிக்கே பிரச்சனை. குதிரையிலே சென்று கொண்டிருக்கிறார்கள். ஒருத்தர் லிப்ட் கேட்டார். நான் வந்து வீட்டுக்கிட்ட இறங்கிறேன். அலி ரலியல்லாஹு சரின்னு ஏத்தி உட்கார வச்சு வீட்டுக்கிட்ட போனோம்னா இறங்கன்னு சொன்னா, அவர் அலியை இறங்க சொல்றார். வீட்டுல இருக்க எல்லாம் ஒண்ணு சேர்ந்தாங்க. குதிரை என்னதுன்றார். குதிரை என்னுடையது, அலியே நீ இறங்கு. பிரச்சனை உபய் இப்னு கஅப் நீதிபதியிடத்திலே செல்லுகிறது. இன்னைக்கெல்லாம் நிதியை நீட்டினால் நீதி வளைந்து கொடுக்கிறது. அப்படித்தானே? நிதியை கொடுத்த உடனே. அதனாலதான் தமிழ்ல வழக்குங்கிற சொல்லுக்கு ஆங்கிலத்தில் 2 சொல்ல பயன்படுத்துறான். ஷூட் அப்படின்னாலும் வழக்கு தான், கேஸ் அப்படின்னாலும் வழக்கு தான். ஷூட் கேஸ தள்ளுனா வழக்கு மாறி போயிடுது. அது இன்றைய உலகம். ஆனால் உபய் இப்னு கஅப் ரலியல்லாஹு தஆலா அப்படி அல்ல. பிரச்சனை போகுது. குதிரை என்னுடையது என்று அலி ரலியல்லாஹு சொல்லுகிறார்கள். அந்த திருடனும் என்னுடையது என்று சொல்லுகிறார். குதிரையை கட்டி வச்சுட்டு 15 நாள் கழிச்சு வாங்கன்றாங்க. 15 நாள் கழித்து சென்றால் அதை போலவே 15 குதிரைகள் கட்டி இருக்கிறது. ஒரே மாதிரி குதிரை 15. உபய் இப்னு கஅப் ரலியல்லாஹு அந்த நீதிபதி சொன்னார்களாம், உங்கள் குதிரையை கண்டுபிடியுங்கள். அந்த திருடன் பொதுவாகவே திருட்டுத்தனம் பண்றானுக்கு ஐக்கியூ ஜாஸ்தியா இருக்கும். கரெக்டா கண்டுபிடிச்சாச்சு. அவனும் இதான் என் குதிரைங்கிறான், அலி ரலியல்லாஹு இதான் என் குதிரைங்கிறான்.
உபய் இப்னு கஅப் ரலியல்லாஹு தடுமாறவே இல்லை. இந்த குதிரை அலிக்கு சொந்தமானது என்று தீர்ப்பு சொன்னார்கள். அலி ரலியல்லாஹு கேட்டாங்க, 2 பேரும் என்னதுன்னு சொன்னோம், எப்படி நீங்க எனக்கு தீர்ப்பு சொன்னீங்க? அப்ப உபய் இப்னு கஅப் ரலியல்லாஹு தஆலா சொன்ன வார்த்தை தான் அழகான வார்த்தை. உங்கள் இருவரில் யார் முதலாளி என்று நீங்கள் சொன்னதை நான் பார்க்கவே இல்லை. குதிரை யாரை தேர்ந்தெடுக்கிறது என்று பார்த்தேன். வளர்த்த அலியே, நீங்கள் வருகிற போது வாளை வைத்து முகத்தை வைத்து தடவி வருடி 15 நாள் காணாமல் போயிட்டீங்களே, அன்பை வெளிப்படுத்தியது. ஆனால் அவன் நிற்கிற போது அன்பு வெளிப்படவில்லை, எட்டி உதைக்கிறது. இதை வைத்து நான் தெரிந்து கொண்டேன், உண்மை எஜமான் யார் என்பதை புரிந்து கொண்டேன். உபய் இப்னு கஅப் ரலியல்லாஹு இந்த நீதிபதியை யார் உருவாக்கினார்கள்? அந்த கல்வியாளர் நபிகள் நாயகம். பிலால் அடிமை, உரிமை விட்டவுடன் பிலால் அடிமையிலிருந்து உரிமை காசு கொடுத்து உரிமையாக்கியவுடன் அபூபக்கர் ரலியல்லாஹு பிலாலுக்கு நான் என்ன செய்யட்டும்னு கேட்டாங்க. ஒரு எழுதுகோலும் ஒரு ஓலையும் வாங்கி கொடு என்றார்கள் பெருமானார். எழுது படிக்க கத்துக்கொடு என்றார்கள். பிலால் ரலியல்லாஹு அந்த காலத்துல என்ன மூங்கில்ல தானே, அதை எடுத்து அழுத்தி எழுதுகிற போது நுனி உடைந்து போகிறது. அப்ப அபூபக்கர் ரலியல்லாஹு அந்த நுனியை சரி செய்து கொடுக்கிறார்கள். பிலால் ரலியல்லாஹு பெருமானார் சிரித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஏன் நாயகமே சிரிக்கிறீர்கள்? நபிகள் நாயகம் சொன்னார்கள், ஒடிந்து போன பேனாவை சரி செய்வது இடிந்து போன காபாவை கட்டுவதற்கு சமம். எழுத்தறிவிப்பு கற்றுக் கொடுத்தல் எவ்வளவு முக்கியம். எல்லா துறைகளிலும் கல்வியாளர்கள் உருவாக வேண்டும் என்பது நபிகள் நாயகத்தின் விருப்பம். ஆனால் அன்புக்குரியவர்களே, இதை நாம் செய்திருக்கிறோமா என்பதை எண்ணி பார்க்க வேண்டும். மூன்றாவதாக நபிகள் நாயகம் செய்த புரட்சிகளில் மிக முக்கியமானது பொருளாதார புரட்சி. மதீனாவிற்குள் செல்லுகிற போது, பெருமானார் செல்லுகிற போது எல்லோரும் வட்டியிலே மாட்டி இருந்தார்கள். இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்கிற மாதிரி தான், வட்டி தொடர்பில்லாத ஒரு ஆள் இல்லை, எல்லாம் வட்டி. நபிகள் நாயகம் உள்ளே செல்லுகிறார்கள். மக்காவாசிகள் மதீனாவாசிகளுக்கு மத்தியில் சகோதரத்துவத்தை ஏற்படுத்தினார்கள். ஒரு ஆளை கூப்பிடுறாங்க மக்காவாசி, இன்னொரு மதீனாவாசி, 2 பேரும் சகோதரர்கள். நட்பை உருவாக்கினார்கள். உருவாக்கிவிட்டு பெருமானார் என்ன அழகான வேலை செய்தார்கள் தெரியுமா? மக்காவாசிகள் விற்பனையாளர்கள், மதீனாவாசிகள் உற்பத்தியாளர்கள். தோட்டத்தில் உற்பத்தி செய்வாங்க. உற்பத்தி செய்து யூதர்களிடத்திலே வட்டிக்கு வாங்கி, இன்னைக்கு இருக்கிற விவசாயிகளை போலதான் எல்லாம் பணக்காரன் வாங்கி 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 வட்டிக்கு வாங்கி வித நெல்லு கூட மிஞ்சாது. இந்த நிலைதான் மதீனாவில் இருந்தது. பெருமானார் சகோதரராக்கினார்கள். இவர்கள் உற்பத்தி செய்து விற்பனைக்கு கொடுப்பார்கள். நல்ல விலையோடு விற்று 2 பேர்களும் சமமாய் வாழ்ந்தார்கள். அல்லாஹு அக்பர். விற்பனையாளர்கள் உற்பத்தியாளர்களை சகோதரராக ஆக்கி 2 வார்த்தை தான் நபிகள் நாயகம் சொன்னார்கள், தத்தநாசரு வலா துஸ்ரிஃபு. ஒருவருக்கொருவர் உதவுங்கள், வீண் விரயம் வேண்டாம். 2 வார்த்தை. 1 வருடத்திலே வட்டி முடிந்தது. பெருமானார் வஃபாத்தாகிற போது மதீனாவில் ஏழைகள் இல்லை. மதீனாவில் ஏழைகள் இல்லை, எல்லாம் லட்சாதிபதிகள். வெறும் 10 ஆண்டுகளில் பொருளாதார சிக்கல் அத்தனையும் நீக்கிய பெருமை நபிகள் நாயகத்தை சார். அன்பிற்குரியவர்களே, இந்த 2 மட்டும் நம்ம எடுத்துட்டு போனா போதும். ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவுதல், கண்ணியம் குறையாமல் உதவுதல். பெருமானார் எப்படி உதவுனாங்க தெரியுமா? அல்லாஹ் அக்பர். வரலாறுகள் படிக்க படிக்க ஆனந்தம். ஜாபிர் ரலியல்லாஹு தஆலா போர்க்களத்திற்கு போய்விட்டு வருகிறார்கள். முனை போர்க்களத்திலிருந்து வர்றாங்க. 23 வயசு, கிழட்டு ஒட்டகம், நடக்க முடியல. 23 வயசு பையன் இன்னைக்கு எப்படி போவான் தெரியுமா? பைக்ல டியூக் போறான் 23 வயசுல. ஆனா கிழட்டு ஒட்டகம். நாயகம் கேட்கிறார்கள், ஜாபிர் என்ன கிழட்டு ஒட்டகம்? என் தகப்பனார் நிறைய கடன் வைத்து விட்டு சென்றிருக்கிறார் நாயகமே. எனக்கு 7 சகோதரிகள் இருக்கிறார்கள்.
திருமணம் முடித்து கொடுக்கிற பொறுப்பு இருக்கிறது. கிழட்டு ஒட்டகையே பெரிய விஷயம். 23 வயசுல பெருமானார் ஒட்டகையை தடவுகிறார்கள். பீடு நடை போட்டு செல்லுகிறது. ஹுனைனிலிருந்து செல்லுகிற ஜாபிரே, ஹுனைனிலிருந்து செல்லுகிற ஜாபிரே, சகோதரிகள்லாம் என்ன வாங்கிட்டு வந்தேன்னு எதிர்பார்த்துட்டு இருப்பாங்களா இல்லையா? நீண்ட தூரத்திலிருந்து செல்கிறீர்கள், வீட்டுக்கு என்ன வாங்கி வச்சிருக்கீங்கன்னு கேட்டாங்க. துபாயில இருந்து ஒரு ஆள் வர்றான். வரும்போது வெறுங்கையோடு வந்தாங்க வச்சுக்கோங்க, கொண்டாட்டி திருப்பி அனுப்பிச்சு விட்டுருவான். ஏயா, துபாயில இருந்து வந்திருக்கிற வெறுங்கையோடு வரியா இல்லையா? அப்ப பெருமானார்ட்ட நாயகமே, நானே கடங்காரன், நான் போய் என்ன வாங்கிட்டு போக முடியும்? என்ற எதுவுமே இல்லை ரசூலே. பெருமானார் சொன்னார்கள், ஏன் இல்லை? இந்த ஒட்டகம் இருக்கிறதே, ஒட்டகத்தை விற்பனை செய் ரசூலே. இந்த கிழட்டு ஒட்டகத்தை யார் வாங்குவார்கள்? நான் வாங்கிக் கொள்கிறேன், உங்களுக்கு அன்பளிப்பு ரசூலே. அதெல்லாம் வேணாம், காசு பேசு, பரக்கத்துக்கு ஒரு திர்கம் கொடுங்கள் ரசூலே. பெருமானார் கூட்டி கூட்டி 800 திர்கம் விலை பேசுகிறார்கள். மதீனா வருகிறது. ரசூலுல்லாஹ் காசு வாங்க மனசு இல்ல, கட்டி வைத்து விட்டு புறப்பட்டு விட்டார். பிலால் ரலியல்லாஹு அழைத்தார்கள். பிலால், என் தோழர் ஜாபிர் கட்டி வைத்து விட்டு காசு வாங்காமல் சென்று விட்டார். வீட்டுக்குள் செல்வதற்குள் இந்த 800 கொடுங்கள். தனக்கு தேவைகளை எல்லாம் வாங்கி கொண்டு அவர் வீட்டுக்கு செல்ல வேண்டும். 800 திரகத்தை கொடுக்க வீட்டுக்கு தேவை எல்லாம் வாங்கிட்டு வர்றாரு. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீண்டும் பிலாலை அழைத்து சொன்னார்கள், பிலால், இந்த ஒட்டகத்தை அவிழ்த்து சென்று இது நபிகள் நாயகத்தின் அன்பளிப்பு என்று கொடுத்து விடுங்கள். நாயகத்தின் அன்பளிப்பு என்று கொடுத்து விடுங்கள். கண்ணியமும் குறையாமல். மனைவி கேட்பல்ல, ஒட்டகத்தோடு போனீங்க வெறுங்கையோடு வந்திருக்கீங்கன்னு கேட்பாங்கல்ல, அதனால ஒட்டகத்தையும் கொடுத்து விடுங்கள். கண்ணியமும் குறையாமல், தேவைகளையும் பூர்த்தி செய்யுதல். என்ன அழகான பண்பு! நம்முடைய உறவு, அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி, கண்ணியமும் குறையாமல் அவர்களின் தேவைகளை பூர்த்தி செய்தால் இந்த சமூகத்தில் ஏழ்மையும் இல்லை, ஏழைகளும் இல்லை. நான்காவதாக, நபிகள் நாயகம் இந்த சமூகத்திற்கு செய்த பெரிய புரட்சி உறவுகள், சமூக உறவுகள். இன்னைக்கு உறவுகள் எல்லாம் துண்டாடப்பட்ட உறவுகளாய் மாறி போயிருக்கிறது. அண்ணன் தம்பி ஒருத்தர், எங்க அண்ணன் கூட நான் பேசி 25 வருஷம் ஆச்சுன்னு. 25 வருஷம் எங்க அண்ணன் பேசுனது என்ன செரிக்கலன்னு எனக்கு செரிமானம் ஆகாம போச்சு. 25 வருஷம் இவர் சாப்பிட்ட கறியெல்லாம் செரிச்சிருச்சு. 600-700 கிலோ கறி செரிச்சிருச்சு. எத்தனை கிலோ மீன் சாப்பிட்டிருப்பாரு, அதெல்லாம் செரிச்சிருச்சு. அண்ணன் பேசினது மட்டும் செரிக்கல. என்ன கொடுமை இது! பெருமானார் கடைசி உரை, ஹஜ்ஜத்துல் வதா, இறுதி பேருரை எல்லாம் பேசி முடிச்சுட்டு 90,000 பேர். அருமைக்குரிய தாய்மார்களே, இந்த ஒன்னையாவது வீட்டுக்கு தூக்கிட்டு போங்க. அருமைக்குரிய பெரியவர்களே, இந்த ஒன்னே ஒண்ணு என் வாழ்க்கையில எடுத்துட்டு போறேன் நியதி செஞ்சுக்கங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 90,000 பேர் இருக்கிறார்கள். அவர்களை பார்த்து கேட்டார்கள். எல்லாம் பேசி முடிச்சாச்சு. நான் வந்த வேலை முடிய போகிறது. சொன்ன நபிகள் நாயகம், இந்த 90,000 பேர்களில் உறவை முறித்த யாராவது இருக்கிறீரான்னு கேட்டாங்க. உறவை முறித்த யாராவது இருக்கிறீரா? ஒரே ஒருத்தர் எந்திரிச்சாரு, எங்க மாமனார்கிட்ட பேசுறது இல்லைன்னாரு. பெருமானார் பேசிக்கொள்ளுங்கள் என்றார்கள். மாமனார் முந்திக் கொண்டார். மருமகன்ட்ட போய் தம்பி மன்னிச்சிருங்கன்னாரு. அன்னையில இருந்து இன்னைக்கு வரைக்கும் மாமனார் தான் முந்திக் கொள்கிறார். மருமகன் எப்பயுமே நெஞ்சனை திட்ட இருப்பார், அவ்வளவு சீக்கிரம் இறங்கி வரமாட்டார். பெருமானார் 2 பேரும் மன்னிப்பு கேட்கிறத பார்த்துட்டு பெருமானார் கலங்கிய கண்களோடு பேசுகிறார்கள், இறைவா, உன்னை சந்திக்க நான் தயாராகி விட்டேன் ரப்பே. எந்த நிலையில் தெரியுமா? என் உம்மத்தில் ஒருவர் கூட உறவை முறித்தவர் இல்லை. என் உம்மத்தில் ஒருவர் கூட உறவை முறித்தவர் இல்லை. இங்கிருந்து நபிகள் நாயகத்தின் விழா எழுப்புகிறோம். நான் என் வாழ்க்கையில இனி உறவுகளை முறிக்க மாட்டேன். அண்ணன் தம்பி உறவு, இரத்த உறவு, சொந்த உறவு, எந்த உறவாக இருந்தாலும் முறிக்க மாட்டேன் என்ற மன உறுதி இருந்தால் இந்த விழா வெற்றி பெற்ற விழா. அன்பிற்குரியவர்களே, அல்ஹம்துலில்லாஹ், இந்த இன்ஷா அல்லாஹ் என்ற வார்த்தையே மிகப்பெரிய ஆறுதலாய் அமைந்திருக்கிறது. உறவுகளோடு சேர்ந்து வாழுகிற பண்பு கொண்டவர்கள் வாழ்க்கையில் தோற்பதில்லை. நிறைவாக சமூக அக்கறை கொண்ட
சமூகத்தை பெருமானார் உருவாக்கினார்கள். ஒருத்தருக்கு வழின்னா எல்லோரும் கஷ்டத்தை ஏற்பார்கள். சமூக அக்கறை நபிகள் நாயகம் உருவாக்கிய அற்புத வழிமுறை சமூக அக்கறை இல்லையா? இன்னைக்கு சமூகத்தை பத்தி எல்லாம் கவலையே இல்லை. அக்கறை இல்லா சமூகத்தை சார்ந்தவர்களாக இருக்கிறோம். அது ஒரு அழகா நம்ம தமிழன் சில நேரங்களில் ஒப்பீடு காட்டுவான். 2 சிங்கங்கள் காட்டிலிருந்து வந்து பேசிக்கொண்டுதான், நீ நாட்டுக்குள்ள போ, நான் காட்டுக்குள்ள போறேன். 1 வருஷம் கழிச்சு கெட்டுக்கதர் 2 பேரும் சந்திச்சுக்கலாம். சரின்னு ஒண்ணு காட்டுக்குள்ள போகுது, ஒண்ணு நாட்டுக்குள்ள வந்துச்சு. 2 1 வருஷம் கழிச்சு சந்திச்சா காட்டுக்குள்ள இருந்து வந்த சிங்கம் மெலிஞ்சு போய் வருது. ஆனா ஊருக்குள்ள இருந்து வந்த சிங்கம் கொடுக்கொண்டு வருது. நீயே மெலிஞ்சு போயிருக்கிற. இல்ல மனுஷன் காட்டையெல்லாம் வெட்டி வீடாக்கிட்டான், ஒரு உணவும் இல்லை, மெலிஞ்சு போயிட்டேன். ஆனா இந்த நாட்டுக்குள்ள இருந்து வந்த சிங்கம் சொல்லுச்சான், நான் கொழுகொழுன்னு இருக்கிறதுக்கு காரணம் ஒரு அபார்ட்மெண்ட்ல தான் குடியிருக்கிறேன், லிப்டுக்கு பக்கத்துல இருக்கிற ரூம்ல தான் தங்கி இருக்கேன், தனியா எவனாவது வந்து ஆட்டை போட்டுருவேன். இதுவரைக்கும் ஒருத்தன் கூட தேடினதே இல்லை, ஒரு ஆள் கூட தேடினதில்லை. இன்றைக்கு சமூகத்தின் சூழல் இப்படித்தான். யாருக்கு என்னவானால் நமக்கு என்ன? நம் பக்கத்து வீடு யாராக இருந்தாலும் பசியோடு இருந்தால் நமக்கு வலிக்க வேண்டும். திருமணம் முடிக்காமல் இருந்தால் அதற்கு முயற்சிக்க வேண்டும். கல்வி இல்லாமல் இருந்தால் கல்வி கொடுக்க முனைப்போடு களமிறங்க வேண்டும். உடல்நிலை சரியில்லையா, உடனே அதற்கு தேவையானதை செய்ய வேண்டும். இதுதான் நபிகள் நாயகத்தின் நடைமுறை வாழ்க்கை. தாய்மார்களே, உங்களோடு சில செய்திகளை நான் பகிர்ந்து என் உரையை 8:45 முடிச்சிருவேன், பயப்பட தேவையில்லை. அன்பிற்குரியவர்களே, இன்றைக்கு இந்த பெண்கள் எப்படி இருக்க வேண்டும், பெருமானார் உருவாக்கிய பெண்கள் எப்படி இருந்தார்கள்? முதலாவதாக, குழந்தை வளர்ப்பிலே அக்கறை உள்ள பெண்கள் வாழ்க்கையில் தோற்பதில்லை. இன்னைக்கு செல்போன் தான் நிறைய பிள்ளைகளை வளர்க்கிறது. தாய்மார்களின் வளர்ப்பு குறைந்து விட்டது. உங்களை குறை சொல்லுகிறேன் என்று நினைக்க வேண்டாம். காரணம், உணவு உண்பதற்கு கூட அவர்கள் செல்போன் இருந்தால் தான் உணவு இறங்குகிறது. இந்த நிலை விளையாட்டை செல்போன் குறைத்து விட்டது. நம்ம காலத்துல எல்லாம் குண்டு விளையாடுறது, கெல்லி விளையாடுறது, பம்பரை விளையாடுறது, கிரிக்கெட் விளையாடுறது, ஃபுட்பால் விளையாடுறது. ஆனா இன்னைக்கு எதுவுமே இல்லை. பிராய்லர் கோழிகளாய் நம்முடைய பிள்ளைகள் வளர்கிறார்கள். தாலாட்டு பாடி உறங்க வைக்கிற தாய்மார்கள் குறைந்து போய்விட்டார்கள். தாலாட்டு என்ன அழகா கதை சொல்லுவாங்க தெரியுமா? நான் சின்ன பிள்ளையா இருக்கும்போது எங்க நன்னி கிழிஞ்ச பாயில படுத்திருப்போம். ஆனா சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் வானத்துல பறப்பாங்க, ஜம்காலத்துல பறப்பாங்க. அதுல 3000 நாற்காலி இருக்கும். அங்கதான் பார்லிமெண்ட் நடக்கும். நானி கதை சொல்லிட்டு இருக்கோம். நாம படுத்திருக்கிறது கிழிஞ்ச பாயில. கிழிந்த பாயில் உயர்ந்த கருத்துக்கள். இன்னைக்கு உயர்ந்த மெத்தையில் படுத்திருக்கிறார்கள். கிழிந்து போன கேம்களை பார்த்து ஃபயர் அப்படிங்கிறான், டும். அப்ப எங்க என்ன நடக்க போகிறது? அன்பிற்குரியவர்களே, என்னை பார்க்க வேண்டும். குழந்தை வளர்ப்பிலே அக்கறை கொண்ட தாய்மார்களே, பக்தியாரை காக்கியின் வரலாறு தெரியுமா? இதே இந்தியாவுக்கு சொந்தக்காரன் டெல்லியில் அடங்கி இருக்கிற 3 வயசு பக்தியாரை காக்கி அம்மா சொல்றாங்க, அஜ்மீர்ல இருந்து வந்திருக்கிறாங்க, அஜ்மீர் நாயகம் வீட்டுக்கு கூட்டிட்டு வாங்க, நம்ம பிள்ளைக்கு தேன் தொட்டு வச்சு அழிப்ப ஆரம்பிக்கட்டும். அஜ்மீர் நாயகம் வருகிறார்கள். தேன் தொட்டு வைக்கப்படுகிறது. பிள்ளைக்கு அழிப்பா சொல்லிக் கொடுக்க அந்த 3 வயது பக்தியாரை காக்கி சூரத்துல் ஃபாத்திஹா அல்ஹம்து சூராவை ஓதுகிறார். நெத்தியில முத்தமிட்ட அஜ்மீர் நாயகம் அம்மா சொல்றதை கேட்டு சூரத்துல் ஃபாத்திஹாவை மனப்பாடம் பண்ணிட்டார் போல. தம்பி, வேற என்னப்பா உனக்கு தெரியும்? அந்த பையன் குழுவல்ல ஓதுவான்னு நினைச்சிட்டு உனக்கு என்னப்பா தெரியும்னு கேட்க பக்தியாரை காக்கி 3 வயசுல சொன்னாங்களா, சூரத்துல் பக்கராவை ஓதட்டுமான். சூரத்துல் பக்கரா எத்தனை ஜுஸ்? 2.5 ஜுஸ். சூரத்துல் பக்கராவை ஓதட்டுமா? ஒரு பிழை இல்லை. சூரத்துல் பக்கராவை ஓத அஜ்மீர் நாயகம் கட்டி அணைத்து வீடே சுற்றி வருகிறார்கள். தம்பி, எப்படிடா 3 வயதில பக்கராவை மனனம் செய்தாய்? அந்த சின்ன பையன் சொன்னா,
எங்க அம்மா மடியில போட்டு குர்ஆனை ஓதிக்கிட்டே இருப்பாங்க. கேட்டு கேட்டு மனனம். அருமைக்குரிய தாய்மார்களே, குர்ஆனின் விஷயத்தில் நாம் எப்படி இருக்கிறோம் எண்ணி பார்க்க வேண்டும். நம்முடைய பிள்ளைகளுக்கு குர்ஆனை கொடுத்தோமா? முதல்ல. இரண்டாவது, இன்றைக்கு ஒழுக்கம் குறைந்த குழந்தைகள் உருவாகி வருகிறார்கள். நல் ஒழுக்கங்கள், எப்படி சாப்பிடணும், எப்படி உடுத்தணும், எப்படி பேசணும், எதுக்குமே இல்லை. ஒரு வீட்டுக்கு போனோம், சினிமா பார்த்துட்டு இருக்கிறான், ஒரு டான்ஸ் பார்த்துட்டு இருக்கிறான், 11 வயசுல பையன். நான் நடந்ததை சொல்கிறேன். உள்ள நுழைஞ்ச உடனே நான் என்ன பார்த்த உடனே அந்த டான்ஸ் ஆஃப் பண்ணிட்டான். அன்னைக்காரன் வந்தான், ஏன்டா டிவி ஆஃப் பண்ண? தெளிவா சொல்றான், அஜர்த்து கெட்டு போயிடக்கூடாதுன்னு ஆஃப் பண்ணிட்டேன்ட்டான். அஜர்த்து கெட்டு போயிடக்கூடாதுல்ல, அதனாலதான் ஆஃப் பண்ணேங்கிறான். என்ன தெளிவு! ஒழுக்கம் உள்ள பிள்ளைகள் இன்றைக்கு இல்லை. 18 வயது இளைஞன் ஒழுக்கம் இல்லை, ஹவுஸ் மேல ஏறி செருப்பு போட்டு சுத்திட்டு இருக்கிறான். 18 வயசு நடந்ததை சொல்லுகிறேன். ஒரு பள்ளிவாசல்ல முத்தவள்ளி 72 வயசு முத்தவள்ளி சொல்றாரு, தம்பி இப்படிலாம் நடக்க கூடாதுப்பா. அவர் கண்ணியமா சொல்றாரு, தம்பி இப்படிலாம் நடக்க கூடாதுப்பா. அதை கேட்க நீங்க யாரு? நான் முத்தவள்ளி சொல்றேன்ப்பா. முத்தவள்ளியாவது கொத்தமல்லியாவது தேர்தல் வைக்கலாமா? பார்க்கலாமா? நபூதுபில்லா. ஒழுக்கம் இல்லை. ஆனால் தமிழன் ஒழுக்கத்தில் மட்டும் குர்ஆனும் ஹதீஸும் நபிகள் நாயகமும் இந்த தமிழர்களின் பண்பாடு. இந்த தமிழன் அவதாரங்களை 10ஆக்கினான், கோள்களை 9ஆக்கி, திசைகளை 8ஆக்கி, நாட்களை 7ஆக்கி, சுவைகளை 6ஆக்கி, வினைகளை 5ஆக்கி, வேதங்களை 4ஆக்கி, கனிகளை 3ஆக்கி, இனங்களை 2ஆக்கிய தமிழன் ஒழுக்கத்தை மட்டும் 1ஆகத்தான் வைத்திருக்கிறார். ஒழுக்கத்தில் சமரசமே கிடையாது. நல் ஒழுக்கம் உள்ள பிள்ளைகளை உருவாக்கி இருக்கிறோமா? வந்த உடனே சலாம் சொல்லணும், தாய் தகப்பனுடைய ஒழுக்கத்தை பேணி நடக்கணும். இந்த பிள்ளைகள் இன்றைக்கு இல்லை. இதற்கு யார் பொறுப்பு? ஒழுக்கம் உள்ள பிள்ளைகளை உருவாக்க வேண்டிய பொறுப்பு அருமைக்குரிய தாய்மார்களே உங்களுக்கு இருக்கிறது என்பதை நீங்கள் கவனத்தோடு பார்க்க வேண்டும். மூன்றாவதாக, கணவனுக்கு கட்டுப்பட்டு நடந்த மனைவிமார்கள் இன்றைக்கு நிலைமை மாறி போனது. மனைவிக்கு கட்டுப்பட்ட கணவன்மார்களாய் வாழ வேண்டிய சூழலுக்கு தள்ளப்பட்டிருக்கிறார். இதா ரஃபஅத் சௌதஹா, ஒரு பெண்மணி கணவனின் குரலை விட உயர்த்தினால் சுத்தத் பாபுல் ஃபரஹ், சந்தோஷத்தின் வாசல் அடைக்கப்படுகிறது என்றார்கள் நபிகள் நாயகம். ஆனா இன்னைக்கு நிலைமை ரொம்ப மோசமாக இருக்கிறது. கணவன் மனைவியை மதிக்க வேண்டும், மனைவி கணவனை மதிக்க வேண்டும். இது மார்க்க சொல்லுது, மாணவியினுடைய நடைமுறை வாழ்க்கை. ஆயிஷா, என் மனம் தொழ நாடுகிறது. ஆயிஷா, நீ அனுமதி கொடுக்கிறாயா? மனைவியை மதித்த கணவன், கணவனை மதித்த மனைவி அன்னை கதீஜா. அம்மா பாத்திமா, என்ன தூக்கி விடுமா, என்னால எந்திரிக்க முடியலமா, கஷ்டப்பட்டு பாத்திமா தூக்கி நிறுத்துறாங்க. ஏமாட்டு இருக்க சொல்ற, நீயே கஷ்டத்தில் இருக்கிற. கஸ்தூரி மனம் வருகிறது தெரிகிறது அம்மா. அம்மா தெரியுது, உங்க தகப்பனார் என் கணவர் வருகிறார் அம்மா. என் கணவர் வருகிற போது என்றைக்கு அமர்ந்திருந்து வரவேற்றேன், எப்பொழுதும் எழுந்து நானே என் கணவனை வரவேற்பேன். பிள்ளைகள்கிட்ட தகப்பன் அம்மாவை சொல்லி கொடுக்கணும். 10 மாசம் சுமந்து பெத்தவ சாதாரணமான இல்ல அம்மா. அம்மாவின் அன்புக்கு நிகர் உலகத்தில் எதுவுமே இல்லை. டே, வாழ்க்கையில் அம்மாவை மறந்துடாதடா. சொல்லுகிற ஆண்கள் இருக்கிறார்கள், எல்லா ஆம்பளையும் சொல்றான். ஆனா தாய்மார்களே, என்னைக்காவது சொல்லியிருக்கீங்களா, டே உன்னை நான் 10 மாசம் வயிற்றுல தாண்டா சுமந்தேன், ஆனா உங்க அத்தா என்னையும் உன்னையும் சேர்த்து தலையில சுமக்கிறாரா? கணவன் மனைவியையும் பிள்ளைகளையும் தலையில் சுமப்பவன், தலையில் சுமப்பவன். கல்யாணம் முடிச்சதிலிருந்து கபருக்கு செல்லுகிற வரை எந்த கணவனும் தனக்காக எதையுமே சேர்த்ததில்லை. மனைவி மக்கள், மனைவி மக்கள், மனைவி மக்கள் எல்லாம். இந்த கணவன் சேர்த்து வைக்கிறது என்ன தெரியுமா? சுகரு, பிரஷரு, கொலஸ்ட்ரால், எல்லாத்தையும் சேர்த்து வச்சுக்கிட்டு பாக்கி இருக்கிற அத்தனையும் பிள்ளைகளுக்கு. அப்ப நம்ம என்ன சொல்லிக் கொடுக்கணும்?
உங்க தகப்பனாரு நல்ல வர்றா, நமக்காகவே பாடுபடுறாங்களா சொல்லணுமா இல்லையா? விருதாச்சலத்துல அப்படிதான் சொல்றீங்க. நான் வேற ஊரை சொல்றேன், நான் ஊருக்கு உண்மை இல்லையா? நம்ம பெண்கள்லாம் இப்ப சமீப காலத்து பெண்கள் என்ன சொல்றாங்கன்னா பிள்ளைகள்கிட்ட, கொப்ப லூசுடா, அது பேச்ச கேட்காதடா, கேட்டா விளங்க மாட்டடா, உருப்பிட மாட்டடா. இப்படியே பிள்ளைகளின் மனதில் பதிந்து பதிந்து பதிந்து, நான் விளையாட்டுக்கு சொல்லவில்லை, 60 வயதை தாண்டிய பெரியவர்கள் எப்படி இருக்காங்க தெரியுங்களா? அனாதைகளாய் இருக்கிறார்கள். பக்கத்திலே உட்கார்ந்து 10 நிமிடம் பேசுகிற மகன் இல்லை. பாப்பா என்ன செய்யுது? உங்க அனுபவங்களை சொல்லுங்க. உங்களுக்கு என்ன தேவை? 60 வயதிலே அவருக்கு என்ன தேவை? ஒண்ணுமே இல்லை. கொஞ்சம் சாப்பாடு இருந்தா போதும், ஆரோக்கியம் இருந்தா போதும். ஆனால் அந்த 60 வயதுக்கு மேலே இருக்கிற அந்த தகப்பன் படுகிற பாடு, வீட்டுக்குள்ளேயே அனாதையாய் எல்லாம் இருப்பாங்க, ஆனா யாரும் பேச மாட்டாங்க. அந்த புள்ள அப்படி பார்த்துட்டு போயிட்டே இருப்பான். மாத்திரை வேணுமா வாங்கி தர்றேன், இவருக்கு வாங்க தெரியாத, வேற யாரும் வாங்கி தர மாட்டாங்கல்ல. காரணம், நாம் சொன்னதின் விளைவு தாய்மார்கள், நாம் சொன்னதின் விளைவு. அதே பிள்ளைக்கு தகப்பனுடைய பெருமையை சொல்லி சொல்லி வளர்த்து பாருங்க. அந்த பிள்ளை தகப்பனை சுற்றியே வருவான். அல்லாஹ் அக்பர். அடுத்து 4வதா உங்களிடத்திலே நான் சொல்லுவேன், அருமைக்குரிய தாய்மார்களே, விருந்தோம்பல் உங்களுக்கே சொந்தமான கலாச்சாரம். விருந்தோம்பல் அதுவும் இன்றைக்கு குறைந்து போய்விட்டது. விருந்தோம்பல் நேரடியா பைபாஸ், அல்லாஹ்வை சந்திக்கிற, சொர்க்கத்தை அடைகிற வழிகளில் மிகச் சிறந்த வழி விருந்தோம்பல். அதுல இன்னைக்கு வரைக்கும் நம்ம தாய்மார்கள் யாரும் அடிச்சுக்க முடியாது. பசிக்குதுன்னு போயிட்டா பழைய சோத்தை புடிஞ்சு வச்சாவது கொடுத்து மகிழ்கிற பழக்கம் இன்றைக்கும் இருக்கிறது. அது குறைந்து போய்விடக் கூடாது என்பதற்கு சொல்கிறேன். அல்லாஹ் அக்பர். 3 பேர்கள் நான் அடிக்கடி நினைவூட்டுகிற வரலாறு, மாணவர்களுக்கு அடிக்கடி சொல்லுவேன். 3 பேர்கள், ஹசன் அலி அல்லா, ஹுசைன் அலி அல்லா, அப்துல்லாஹ் இப்னு ஜாஃபர் அலி அல்லா. ஹஜ் முடிச்சுட்டு போறாங்க, வீட்டுக்கு போறாங்க, மதீனாவுக்கு போறாங்க. அவங்க வீடெல்லாம் மதீனாவுல இருக்கு. செல்லுகிற போது காசு இல்லை, கடுமையான பசி. ஒரு குடிசை தெரிகிறது, உள்ளே ஒரு கிழவி அமர்ந்திருக்கிறார்கள். ஏமா, நாங்க நபியின் குடும்பம், கடுமையா பசியா இருக்கு, சாப்பாடு கிடைக்குமா? அந்த பெண்மணி, நபியின் குடும்பமா? சுற்றி பார்க்கிறார். ஒரு குட்டி ஆடு இருக்கிறது, அறுத்து உணவு கொடுக்கிறார். 3 பேர் சாப்பிட்டு கிளம்பிட்டாங்க. அல்ஹம்துலில்லாஹ் சொல்லி மாலை நேரத்திலே கிழவன் வருகிறார். இந்த ஆம்பளைகளுக்கு ஒரு பழக்கம், அன்னைக்கு இன்னைக்கும் நேரா வீட்டுக்குள்ள நுழைய மாட்டான். வந்த உடனே அப்படி சுத்தி பார்ப்பான், ஏதாவது நடந்திருக்கான்னு. அப்புறம் தான் வீட்டுக்குள்ள வருவான். அப்படி சுத்தி பார்த்துட்டு பார்த்தா ஆட்டுக்குட்டியை காணோம். வீட்டுக்குள்ள போய் என்னம்மா கட்டி இந்த ஆட்டை காணோம். இல்ல நபியின் குடும்பம் 3 பேர் வந்தாங்க, அறுத்து கொடுத்துட்டேன். கிழவன் ஆடு ஆடு, இந்த ஆட்டை வச்சுச்சா இதை விட்டுதான் அடுத்த மாசம் நம்ம குழப்ப ஓட்டணும். ஆனா நீங்க பாட்டுக்கு ஏம்மா ஆட்டை அறுத்து விருந்து கொடுத்துட்டா ரசூலின் குடும்பம் சொன்ன நம்புறதா? ஆட ஆடுறான். அன்னைக்கு இருக்கிற கிழவி 1400 வருஷம் ஒன்னும் பேசல, அமைதியா இருந்துட்டாங்க. இன்னைக்கு நம்ம வீடா இருந்தா வேற மாதிரியா இருக்கும். நான் அம்மா வீட்டுக்கு போயிருன்னு கிளம்பிருப்பா இல்லையா? அல்லாஹு அக்பர். அந்த அம்மா அமைதியா இருந்துச்சு. சில நாட்கள் ஓடுகிறது. ஒரு 15-20 நாளைக்கு பின்னாடி பொருள் வாங்குவதற்காக இந்த கிழவனும் கிழவியும் மதீனாவுக்கு போறாங்க. மதீனால போய் சந்தையில பொருள் வாங்கிட்டு இருக்கிறாங்க. ஹசன் அலி எல்லாம் பார்த்துட்டாங்க. நமக்கு விருந்து கொடுத்த அந்த தாய் வந்திருக்கிறார்களே என்று வீட்டுக்கு அழைத்து சென்று விருந்து கொடுத்து 1000 ஆடு 1000 மிருகம். அந்த கிழவி அசந்து போச்சு. அப்ப கிழவன ஒரு பார்வை பார்த்துச்சு. பார்க்கணும், அன்னைக்கு ஒரு ஆட்டுக்கு அந்த ஆடு ஆடுன. நிறைய ஆம்பளைய வீட்டுல ஆடுறதையே பழக்கமாக வைத்திருக்கிறார்கள். பெண்கள்லாம் சிரிக்கிறத பார்த்தா தெரியுது. அவன் அன்பிற்குரியவர்களே, ஒரு ஆட்டுக்கு அவ்வளவு கஷ்டப்படுத்தினியே, என் ரப்பு என் உள்ளத்தை பார்த்து 1000 கொடுத்துட்டானே. ஹசன் அலி அல்லா தம்பி ஹுசைன் அலி அல்லா அனுப்பிச்சு வைக்கிறாங்க. அவங்க பார்த்து சந்தோஷத்துல அவங்க ஒரு 1000 ஆடு 1000 மிருகம், 2000 ஆடு 2000 மிருகம். இந்த கிழவி கிழவனை பார்த்துச்சு பாருங்க. ஐயா 2000, என் ரப்பு என்னை கைவிடல பத்தியா? 2000
2 பேரும் சேர்ந்து அப்துல்லா இப்னு ஜாஃபருக்கு அனுப்புனாங்க. அவரு 2000 ஆடு 2000 கொடுத்தார். கிளவி கேட்டுச்சு, அவங்க எல்லாம் 1000 கொடுத்தாங்க, நீங்க 2000 ஆடு கொடுக்குறீங்க. அவங்க நாயகத்தின் நேரடி பேரர்கள். நான் 2000 கொடுத்தா தான் அவங்க 1000 கொடுத்து நன்மையை பெற முடியும். அதனால 2000. 4000 ஆடு அந்த அம்மா லைஃப்ல பார்த்ததே இல்லை, இனி பார்க்கவும் முடியாது. 4000 பொற்காசு, 4000 ஆடு. அந்த கிழவனை பார்த்து ஒரு வார்த்தை சொல்லுச்சு, என் மனசை பார்த்த என் ரப்பு இந்த உலகத்திலேயே 4000 கொடுத்தான் என்றால் நாளை மறுமையில் எவ்வளவு தருவான். ஆண்களே புரிந்து கொள்ளுங்கள், நம்முடைய வீட்டுக்கான ரிஸ்க் வருவது பலகீனமான பெண்களால் தான். நம்ம முயற்சி என்று நினைத்து விடாதீர்கள், அறவே இல்லை. இன்னமா துருசக்கூன பிதுஅஃபாஇக்கும் பெருமானார் சொல்லி காட்டுகிறார்கள். இந்த விருந்தோம்பல் வளர வேண்டும். நிறைவாக உங்களிடத்திலே ஒரு செய்தியை சொல்லுவேன். தொட்டதுக்கெல்லாம் இன்றைக்கு பெண்களின் புறத்தில் இருந்து ஹுலா என்ற பிரச்சனை வருகிறது. நான் வாழ மாட்டேன், நான் வாழ மாட்டேன், நான் வாழ மாட்டேன். வாழ்க்கை என்றால் கஷ்டங்கள் நிறைந்ததுதான் வாழ்க்கை. நிறைவாக சொல்லி முடிக்கிறேன். நாம 80s எப்படி நடக்கும்னா, ஆதம் அலைஹிஸ்ஸலாம் காலத்துல இருந்து புருஷன் பொண்டாட்டி சண்டை இருக்கு. பெருமானார் சண்டை போட்டு இருக்கிறாங்க, சரியாயிடுவாங்க. நம்ம காலத்துல எப்படி நடக்கும்னா, கடிதம் போடும் இந்த அம்மா, வீட்டுக்காரம்மா, என் புருஷன் அப்படி பேசுறாரு, என் மாமியா இப்படி பேசுறது, அதை இப்படி பேசுறாங்க, இப்படி பேசுறாங்க, உடனே வந்து கூட்டு போங்க. இந்த கடிதம் போய் சேர ஒரு 3 நாள், அவர் வேலை வெட்டியெல்லாம் முடிச்சுட்டு வர்றதுக்கு ஒரு 3-4 நாள், ஒரு வாரம் கழிச்சு வந்தா 2 பேரும் ஒன்னா உட்காந்து பேசிட்டு இருப்பாங்க. சண்டைலாம் முடிஞ்சு போயிடும், ஒன்னா உட்காந்து பேசிட்டு இருப்பாங்க. இந்த அம்மாவே மகளே கேட்போம், என்னத்தா சொல்லிக்காம வந்துட்டீங்க? அட கழுத, போன வாரம் தான் லெட்டர் போட்டு சொல்லிக்காம வந்துட்டேன். இது நாம பார்த்தது. இப்ப அப்படி இல்ல, செல்போன் ஆன் பண்ணி வச்சிருந்தா சண்டையே ஸ்டார்ட். ஆன் பண்ணி என்னெல்லாம் பேசுறாங்க பாத்தீங்களா பாப்பா? உடனே அப்படி பேச பேச அவருக்கு அப்படியே குப்பு குப்புன்னு வேர்க்கும், பிரஷர் ஏறும். அம்மா ஓலாவுக்கு போன் பண்ற, ஓடி வந்துரு. அந்த குடும்பம் நடுத்திருப்பி நாசமா போச்சு. பண்பிற்குரியவர்களே, பொறுமையோடு சகிப்புத்தன்மையோடு, உங்களால் முடியாதது எதுவுமே இல்லை. பொறுமையோடு இருக்கிற மனைவி சமூகத்தையே வெல்ல ஆற்றல் படைத்தவள். அண்ணல் பெருமானார் எல்லோருக்கும் சொந்தமாய் வழிகாட்டினார்கள். அந்த வழியில் வாழ்ந்து சிறக்க வல்லோன் அல்ல வாய்ப்புகள் நல்குவானாக. வாகுரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.